2 மணி நேரம் முடிச்சிருக்கிறோம். சூப்பர் மாற்றம். அவ்வளோதான் எடுத்து போச்சு. நேற்று 3:30 மணிக்கு போச்சு. குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகி போச்சு. உடம்பு சரியில்லாம 2 குழந்தைங்க 2 குழந்தைங்க உடம்பு முடியாம இருக்குது. அவ்வளோ அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ண போறாங்க. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்க கமெண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லைன்னா யாரும் இல்லைண்ணா, யாருமே இல்ல. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிங்காவது எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரதான் கேக்குறது? ஏகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. மேல் லெவலில் அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபால்ட்ன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க தகவலுக்கு கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிருக்குது, என்ன இஷ்யூன்றது அவங்களுக்கு தெரியல. பொதுவா மணலில இத்தனை மணிக்கு மேலதான் கரண்ட் வரும் அப்படின்ற தகவல் மட்டும் தான் சொல்றாங்க. கட்டி இந்த இடத்துல வந்துதான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. கம்ப்ளைண்ட் நம்பர் யாராவது போன் பண்ணி இப்போ 9:12 இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன். 10:33 இப்ப டைம் அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இந்த நம்பர் கால் பண்றேன். எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ப்ளீஸ் ட்ரை லேட். ஒரு 3 பேர் நம்பர் பாருங்க. இன்னொருத்தர் இருங்க ஐயா, நீங்க வந்து ஏஐ போட்டோ காமிருப்பாரு. ஏஐ இந்த ஏஐக்கு போன் பண்ற. இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப். இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் மட்டும் சொல்றேன். 9 மணி கரண்ட் வந்து லோ வோல்டேஜ் ஆகிறாங்க. ஒரு 3 நாளா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னையோட சேர்த்து 3 நாள் ஆகுது. 9 மணில இருந்து ஒரு அரை ஹவர்ல இருந்து 3/4 மணி நேரம் ஒரு வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட்டே ஆகல. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி இந்த மாதிரி லோ வோல்டேஜ் நான் கட் பண்ணிட்டு புதுசாக போட போறேன், இங்க ஃபால்ட்ன்றாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து போடுறாங்க, திரும்ப ஒரு அரை ஹவர் ஓடுது, திரும்ப அரை ஹவர் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப லோ வோல்டேஜ். நம்ம கரண்ட் பில் கட்டுறதுனாவோ ஒரு 5000 4000 தான். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற 40,000 50,000 1 லட்சம் பொருள் எல்லாமே எரிஞ்சு போகுது. இதுக்கு நான் யாருகிட்ட போய் தகவல் கொடுக்குது, யாருகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது? மேல இன்னொரு தகவல் சொல்றேன் பாருங்க. ஈபில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்றாங்கன்னா தற்போது இந்த அதாவது சொல்லுவாங்க பாருங்க, யோகி பாபு இவரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற பேட்ச் ஒர்க்ன்றாரு பாருங்க. அது மாதிரியான ஒர்க் மட்டும் தான் இங்க நடக்குது ஈபில. அது ப்ராப்ளம் போட்டு விட்டு போயிடறாங்க. இந்த டைமுக்கு வந்து கிடைக்குது வருது, அப்புறம் 2 வேளை கட் ஆயிடுது. நாங்களும் சொல்லி பார்த்தாச்சு.